கோயில் காக்கிறவரே துவாரபாலகரே என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நந்தகோபாலனுடைய கோயில் காப்பான் நாயகன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். இப்ப நாயகனாய் நின்ற நந்தகோபன் சேர்க்கக்கூடாது. நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற கோயில் காப்பான் அப்படின்னா துவாரபாலகர்களே நாயகர்கள் அர்த்தம். நந்தகோபாலன நாயக்கன்னு வச்சுக்கலாம், துவாரபாலகன நாயக்கன்னு கொள்ளலாம். உள்ள இருக்கிற பகவானத்தான நாயக்கன்னு சொல்லணும். துவாரபாலகர்கள் நாயக்கர்களான்னா பெருமான சேவை பண்ணி வைக்கணும்னால் அர்ச்சக சுவாமி திறந்து விட்டா தானே. அவர் சேவையே பண்ணி வைக்கலே, ஹாரத்தி பண்ணி வைக்கலேன்னா சில சமயம் ஒரே கூட்டமாக இருக்கும்னா அர்ச்சகர் உள்ளே இருக்க மாட்டார். வெளியில் நின்றுட்டு அப்படியே வரிசையில் சேவிச்சுன்னு போங்கோ தீர்த்தஞ்சடாரிலாம் வெளியிலே அப்படின்னு நமக்கு சொல்லிடுவா. வெளியில் வந்தால் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காட்டாலும் இல்லைன்னு வச்சுங்க. அதனால் அந்த சமயத்துக்கு நம்ம தோணும் அர்ச்சக சுவாமி உள்ளே இருந்து சேவை பண்ணி வச்சிருந்தா தேவையில்லே. பெருமாளை சேவிக்கு போகணும்னால் கர்ப்பகிரகத்துக்குள்ள அர்ச்சகர் இருந்தால் தான் நாம் போகலாம். அவர் உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு போகிறதுக்கு யோக்கியத்தையே. நாம உள்ள செல்வது கூடாது. ஏன்னா பெருமான் அவர் முகமாகத்தான் அவர் மூலமாகத்தான் நம்ம இடத்துல உரையாடுவரே தவிர நேர பெருமானை நாம பேசுறதுக்கு முடியாது. அவர் நமக்கு அனுகிரகிக்கவும் மாட்டார். அர்ச்சக சாட்சாத் ஹரிஹின்னு சொல்லுவார்கள். அந்த ஹரியே அர்ச்சகன்தான், அர்ச்சகனே ஹரிதான். அர்ச்சக பராதீனா அகிலாத்மஸ்திதின்னு பராசர பட்டர் தெரிவித்தார். ஹே குட்டி குஷ்டி குஞ்சேஷு ரந்தேஸ்வர, நீ பிறந்தாய் சீலா ஜடி பூயத்தே. தேவரீர் அவதரித்ததை பார்த்து என் உள்ளம் உருகுகிறது. ஏனெனில் ஒரு அர்ச்சகனுக்கு பராதீனவா இப்படி உம்மை அமைத்துக் கொள்வீர். அவர் இன்னைக்கு புறப்பாடுன்னா புறப்பாடு, இன்னைக்கு புளியோதரன்னா புளியோதரை, இன்னைக்கு லட்டு தான்னா லட்டு, இன்னைக்கு சகப்பு திருப்புரட்டுன்னா சகப்பு திருப்பட்டு, இன்னைக்கு பச்சை தான்னா பச்சை, இன்னைக்கு திருமஞ்சன் அரைமணின்னா அரைமணி, இன்னைக்கு ஒரு 2.5 மணி நாயினா 2.5 மணி நாய், எதுனாலும் சரின்னு ஏத்துக்கிறாரோ இல்லையோ. அப்ப அர்ச்சக பராதீனா இருக்கிறபடியால் அவர்கள் கதவை திறந்து விட்டா தானே உள்ள போய் பெருமாளை நாம் சேவிக்க. அவர் சாத்திட்டா. அதனாலதான் ஆண்டாள் துவாரபாலகனையே நாயகன் என்று விழிக்கிறாள். இங்கே துவாரபாலகர்கள்ங்கிறது வேறாரும் அல்ல, ஆச்சாரியர்களையே குறிக்கும்.